அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வேளையில் நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும் காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்னோ? சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, எங்கள் மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபுளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்கள் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த தமிழ்நாடு தான். ஆமாம், ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகா அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியா இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளா ஆயிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆயிடுவாங்க, ஒரு மூப்பாட்டியாவும் ஆயிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனா வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோட செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம பெண்களுக்கு போன ஆட்சியில எந்த பாதுகாப்பும் இல்லாம எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம், பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்துல போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனா இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருந்து போனவர் தான் அவரு. அதுல வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரல் வேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்கிறது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். இந்த வஞ்சி கண்டிப்பா, இந்த வஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி படம் டைட்டிலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆண் தாயாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த கவர்மெண்ட் நிலைத்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தயாரிப்பாளர் மேடம், வாங்க மேடம். மேடம் அதான் அனுபவம் மேடம். இந்த எப்படின்னா ஒரு பெண் என்பது நிறைய சொல்லிட்டேன் நான். அது வர 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 உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. ஏன்னா ப்ரொடியூசர் ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை மேடம், அது ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். ரொம்ப சகிப்புத்தன்மை தான் ப்ரொடியூசர் ஆகும். ஆனால் நீங்கள் 3 படம் எடுத்திருக்கீங்களா, இந்த 3வது படம் வந்து வெற்றி அடைன்றாங்க. கண்டிப்பாக இது வெற்றி அடைஞ்சே ஆகணும் பெண்களுக்காகவே. ஏன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
வாழ்த்துக்களை தயாரிப்பாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசு கணக்கு போய் தான் இருக்கு. இதற்கும் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி திரை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியிட்டு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி, அவங்களை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றி அடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமா வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் ஆச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்கர்னா எங்களோட கோரிக்கைகள் இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகம். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகம். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதி ராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா ஆமாம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மேடையிலுமே புடிசுடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கித்தான். அது தொழில்ங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை,
லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசிக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படம் பண்ணணும். அது ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தாரு போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அந்த இசையமைப்பாளர் தினா அவர்கள், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடலும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டா ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதுலாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்னடா தியா சார்ட்ட திருப்பாச்சியில் புது தேட்டர் தானே, புது தேட்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாம ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ள கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு கொடுக்குற சொல்ற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனை 4 சவத்துக்கு கொடுப்பாரு, அது மாதிரி தான் நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்துருக்காரு. சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளர் நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா 4-5 வருஷமா வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன குடிசைடு தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே கேரளா அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சார் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆளவும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர் சினிமா மியூசிக் சதீஷ் சங்கருக்கு, சச்சித் சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவாஜி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வந்தியா வந்துச்சு. இந்த பெரிய புதுசு டேரக்ட்லாம் அனுப்பி கதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டு இருக்கு, ஆண்டு நல்ல ஒரு இயக்குனருக்கு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டு இருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்கா கந்து வேலையை பாரு. ராசு மதுரவன் வந்து மாயிட்டு குடும்பத்தால பஸ் என்னத்தையும் கேட்டார், பஸ்லாம் மாட்டேன்ட்டேன். அது
அது என்னன்னா பயம்தான். நம்மளால் சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டேரக்டராக தான் கிளம்பி வந்தோம் அப்படிலாம் நினைச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடன்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையும் நாமளும் நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படமாக பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என்ன ஹீரோ நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு கிட்ட வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. படத்தோட கண்டென்ட் வஞ்சி சேனா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லா இருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருக்கும். எங்கள் பாலராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் வந்து ஒரு விஷயம் டைரக்டரும் நம்ம பிடிச்சி சொல்லும்போது ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கொடுக்க மாட்டாங்க, பெரியப்பா கொடுக்க மாட்டாங்க, அப்பா அப்பன்னு கொடுப்பாங்க. அது அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலேயே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலே வச்சுருப்பாங்க. எங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக தான். அந்த கதாநாயகிக்கு யார் ஆதரவா, ஆறுதலா, சப்போர்ட்டா அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவன் தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள். நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி நம்ம எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அது பார்த்து அது வேறு. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஹோம்ல இருக்கே பார்த்து டக்குன்னு கிளாமர் இருக்குன்னு பார்த்தேன். இந்த படத்தோட கதாநாயகி தான், அவங்களும் ஹீரோன்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி, பெண்கிற தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னே, ஒரு பொண்ணு பிறந்தோன்னே, இப்போ ஒரு அம்மா மாசமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துருக்குறாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும் போது மகாலட்சுமி பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமி வளர்க்கணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டேரக்டர் சார். இந்த காலகட்டத்தில்
நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பத்துறதுக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். அவனுக்கு பெண் பிள்ளைய பற்றிட்டா பெருமைப்பட்டுருங்க. பொம்பளை அப்போ தான் நம்மளை கவனிக்கும். இது வந்து பெருமைக்கெல்லாம் சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட்டு நிற்கும். ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷன் கேட்க மாட்டாங்க, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சொல்லியான்ட்டு. கரெக்ட் தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்பெல்லாம் நிறைய இப்பெல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே, எப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளைக்குள்ள ஒரு கொம்பு தண்ணி கொடுத்து போயிடுறான், பொம்பளை கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் 1 மாதம் வந்துடுவாங்க சார். உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு, மருமகிட்ட நம்ம சாப்பிடலாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடணும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ கொடுத்தாத்தா சொல்கிறோமா. 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாம்மா பசிக்குதுக்கா சாப்பிடலாமா. இங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மகன் வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி. ஆம்பளை வீட்டு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்கு, பாவம்லாம் பாக்கி இருக்கு. அதனால் அந்த அந்த மேட்டர் சொல்லுதான் சார் இந்த பஞ்சு. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாகவே இருக்குங்க. ஏன்னா பெரிய விஷயம் சொன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவரு அவரோட கைது செய்ய போறார். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ள பூந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, அவர் வாசல்ல அவர் உட்காந்துருக்காரு. பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்றாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீரப்பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்னைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வரும். ஒரு அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளை கூட இல்லை சார், பொம்பளை கூட கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்காக கைது எடுக்கும் முதல்ல, ஏன்னா அது வீரப்பன். அப்ப அப்பனுக்கு ஒண்ணு அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்கார்ந்துருக்கு, ஆம்பளை யாரும் காணும்ல. அதனால யாராவது பொம்பளை பிள்ளை பத்திருந்தா பெருமையா போய் தூங்கிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொண்டா அது வந்து நிற்குங்க. அந்த பெருமை சொல்றதுதான் இந்த வஞ்சி. இந்த வஞ்சிக்கு இதுல என்ன ஆகுதுன்னா, இதுல பெத்தப்பா மத்தப்பான்னு இல்லை, அதுக்கு வந்து யாரு வாழ்க்கைக்கு பாதுகாப்பா வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. செத்துட்டா மட்டும் அப்பா இல்லை, யாரு நம்ம மேல அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பாஸ் தான். அதான சார் கதை? கொஞ்சம் புரிஞ்சு வச்சுட்டு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம்,
தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்லாம் உசுறு, தமிழ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒருத்தர் பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்கு, படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கல, தமிழ் பிடிச்சிருக்கனாலே ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு எங்க தமிழ் யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இல்லை, நீங்க என்ன எந்த பண்டுகள் நீ பாட்டு எழுதுறதுக்கு அவர் ஈச பட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படத்துல நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.